வன விலங்குகளும் சூழ்ந்திருக்கக்கூடிய இலங்கையில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய வேல் எங்கே இருக்குன்னு சொல்லி சித்தர்களினுடைய வழிபாடு வேல் வழிபாடு என்பது இந்த குளமும் வந்து அப்படியே ஒரு வேலோட எங்களுடைய ஈழ தேசத்திற்கு மிகப்பெரிய சொத்தாக இருக்கிற அங்கே ஒரு பூ விட்டாங்கன்னு சொன்னால் அந்த பூ வந்து இங்கே வந்து சேர்றதா வந்து சொல்கிறாங்க. இதுக்கு கீழால் அப்படியே நிலத்துக்கு அடியால் ஒரு வழி போகுது. நாகதேவதைகள் வாசம் செய்த ஒரு இடமாக உமாகரன் ராசையாவால் வந்து பிரதிஷ்டை பண்ணி வைக்கப்பட்டது தான் வந்து இந்த ஒரு நந்தி. இந்த இயற்கையிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஒளி ஓசைகளுமே வந்து உங்களோட மனதை வந்து சார்ந்தப்படுத்தும். சூரியன்ல இருந்து அந்த வெளிச்சம் படக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களோட ராசிகளுக்கு அமைய ஒவ்வொரு லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. மண்ட ஃப்ரெஷராக பைத்தியமாக இருந்தாலும் வந்து நிறைய சொல்யூஷனை தேடி ஓடும். ஆனால் அதற்கான பெஸ்ட் சொல்யூஷன் வந்து எனக்கு இதுதான். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிக ராசி. நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரிதான், எந்த இடத்தில் இருந்தாலும் சரிதான், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தருகின்ற ஒரு வாய்ப்பு தான் இந்த காணொளி. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. நம்மளோட சேனலில் கண்டினியூவாக வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம நிற்கக்கூடிய பகுதி வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலோடு மலை முருகன் ஆலயம் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் தான் நிற்கிறோம். சுற்றி முற்றி அப்படியே வன பகுதியும் வன விலங்குகளும் சூழ்ந்திருக்கக்கூடிய அமானுஷங்கள் நிறைந்த ஒரு பகுதி தான் இந்த வேலோடு மலை. இந்த வேலோடு மலையில் நீங்கள் பார்க்காத பல விஷயங்களை வந்து நாங்கள் இனிமேல் உங்களுக்கு அப்படியே பகல் டைமில் காண்பிக்க போகிறோம். நேற்று வந்து சேர நேரம் வந்து ஈவினிங் ஆகிட்டு இனி நைட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் யாகங்கள் பூஜைகள் வந்து பண்ணது வந்து அதுக்கப்புறமா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை காண்பிக்கிறதா அர்த்தம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் வந்து அமைதியான ஒரு இடங்களில் வந்துட்டு தியானம் செய்து வந்து கடவுளை வழிபடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இடத்துல இந்த ஒரு வேலோடு மலை வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்புலேயே மிகப்பெரியதொரு வேல் வந்து இங்கே தான். மட்டக்களப்புன்றதை தாண்டி இலங்கையில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய வேல் எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியாது. அப்படியே மேலே வந்து கீழே வரைக்கும் பாருங்கள். அப்படியே இது கிட்டத்தட்ட எத்தனை அடி இருக்கும்? 26-30 அடி கிட்ட அப்படி இருக்கும் போல இருக்குது. பெரிய ஒரு வேல் வந்து. ஸோ இது வந்து பிள்ளையான் பாராளுமன்ற உறுப்பினரால் வந்து கௌரவ சந்திரகாந்தன் அவங்கள வந்து தெரியும் உங்களுக்கு. அவங்களால தான் வந்து சந்திரகாந்தன் பிள்ளையான்னு சொல்லுவாங்க. அவங்களால வந்து இந்த வேல் வந்து பிரதிஷ்டை பண்ணி வைக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. அப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து நாகலிங்கேஸ்வரர். ஏன் இந்த இடத்துல வந்து நாகலிங்கேஸ்வரர் இருக்குது அப்படி சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நாகலிங்கேஸ்வரருக்கு முன்னாலே வந்துட்டு நாகமலை இருக்குது. அங்கே இந்த மலைக்கு பேர் வந்து நாகமலை. ஸோ அதுக்கும் நாங்கள் போவோம். இனி அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் நம்ம பார்க்குறதா இருக்கிறோம். அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பரப்பான ஒரு மலைப்பகுதி. இங்கே முக்கியமான விஷயங்கள் வந்து ஒன்றன் பின்னால் ஒன்று வந்து ஒளிந்து கிடக்குது. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் வந்து அப்படியே பாருங்கள். இந்த இடத்துலலாம் வந்து சித்தர்கள் தியானம் பண்ண இடங்கள், இதெல்லாம் வந்து பழைய இடங்கள். ஒவ்வொன்றுமே வந்து புராதன பழைய இடங்கள் வந்து நிறைய பேர் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே இங்கே சின்னதாக ஒரு தீர்த்த குளம் இருக்குது. தீர்த்தக்குளம்னு சொன்னால் வந்து உள்ள மூலஸ்தானத்துக்குள்ளே வந்து அபிஷேகம் செய்யக்கூடிய தண்ணிகள் எல்லாமே வந்து அங்கேருந்து அப்படியே இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அங்கே ஒரு பூ விட்டாங்கன்னு சொன்னால் அந்த பூ வந்து இங்கே வந்து சேர்றதா வந்து சொல்கிறாங்க. இதுக்கு கீழால் அப்படியே நிலத்துக்கு அடியால் ஒரு வழி போகுது. மலைக்கு கீழே இயற்கையாகவே தோன்றுற பகுதி. ஸோ இங்கே ஒரு அதுக்கும் வேல் ஒன்று வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தனி வேல் வச்சு தான் வழிபடப்படுது. இந்த இடம் வந்து அவ்வளோ பொக்கிஷம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம். இது இந்த ஷேப்பில் இருக்குது அப்படி சொல்லி பாருங்கள். அப்படியே இது முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த நந்தி. இதை முன்னாலே வந்து பார்த்துருப்பீங்க. வேலோடு மலையில் இந்த நந்தி வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சது யார் அப்படி சொல்லி உங்களுக்கு தெரியும். உமாகரன் ராசையா. ஸோ உமாகரன் ராசையாவால் வந்து பிரதிஷ்டை பண்ணி வைக்கப்பட்டது தான் வந்து இந்த ஒரு நந்தி. இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள், உபயம் உமாகரன் ராசையா அவங்களால வந்து செய்யப்பட்டது. கமலகரன் சிற்பி முருகேசன் அப்படி சொல்லி கருங்காலினாலான ஒரு நந்தி. அப்படியே இந்த நந்தியோட கொம்புக்கு நடுவால் பார்த்தா இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியும். அது இப்போ உங்களுக்கு தெரியுமா சொல்லி தெரியாது. என்ன சொன்னால் ஃபுல்லாக முகில் சூழ்ந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்கும். நாங்கள் போன ஒரு மலை குடிம்பி மலை. ஸோ அந்த குடிம்பி மலை வந்து இந்த நந்தியோட 2 கொம்புக்கு இடையிலையும் வந்து பார்த்தா தெரியும். குடிம்பி மலையோட ஷேப்பே வந்து நல்ல வெயில் அடிக்கக்கூடிய ஒரு டைமில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ முகில் இருக்கிறதுனால அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் நார்மலாக நம்ம பார்த்தா தெரியும். எங்கிட்ட கண்ணுக்கு நார்மலாக தெரியுது. உத்து பார்த்தா வந்து தெரியும். நல்ல வெயில் அடிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது தெரியும். அப்படி லிங்க மாதிரி. இப்போ கிளைமேட் வந்து சரியில்லை. இப்போ முகில் அந்த பக்கம் சூழ்ந்ததுனால வந்து தெரிய மாட்டேங்குது. இங்கால பக்கம்
முழுக்க முழுக்க லிங்கங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து ஒரு விசேஷம் இருக்குது. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்க சொன்னால், இலங்கையிலே 12 ராசிகளுக்கு ஏற்ற வடிவமைப்பில் சூரியனில் இருந்து அந்த வெளிச்சம் படக்கூடிய அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட ராசிகளுக்கு அமைய ஒவ்வொரு லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட ராசி பலனுக்கு ஏற்ற மாதிரி தகடுகளை வந்து யாகம் பண்ணி பூஜித்து கீழே வச்சு அதுக்கு மேலே வந்து இது வைக்கப்பட்டிருக்குது. ஸோ அது வந்து ஸ்பெஷலான ஒன்று. அப்படி அதற்கு எல்லாமே வந்து மூல கருத்தாவாக மெயினாக வந்து இங்கே ஒரு சிவன் இருக்கும் பாருங்கள். அவங்க உடுக்க சங்கு எல்லாமே வச்சு இதுவும் வந்து ஒரு நாகலிங்கேஸ்வரர் தான். காரணம் இந்த பக்கம் வந்து பார்த்த மாதிரியே வந்து நாகமலை இருக்குது. நாகமலைன்னு சொல்கிறோமே, அதில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்னால் தெரியாது. நான் அங்கே போய் காண்பிக்கிறேன். அப்புறமா வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த உங்களோட கிரகங்களுக்கு எதுவும் தீங்கு அதாவது குறைகள் இருக்குன்னு சொன்னால் இதுக்கு தண்ணி எடுத்து வந்து ஊற்றி அந்த தெரிந்தாலே சிவனுக்கு வந்து அதிகமாக உச்சி குளிர்றதுக்கு வந்து தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ அப்படியே முன்னுக்கு சின்ன ஒரு குளமாக இருக்குது, நான் அதை காண்பிக்கிறேன். அதுலேருந்து எடுத்துக்கொண்டு ஊற்றலாம். இது ஆதிசங்கர் ஐயா, அதாவது இவரும் வந்து ஒரு சித்தர், உங்களுக்கு தெரியும். அவரோட சிலைகள் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ராசிகளுக்கு மேத்தமாக இருக்கும்போது நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இது வந்து மேஷ ராசி நேர்களுக்குரியது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரிஷப ராசிகள் அவங்களுக்குரியது. அண்ட் வந்து மிதுன ராசி, கடகம், அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்மம், கன்னி, துலாம், அப்படியே இங்கே வந்து பாருங்கள் விருச்சிக ராசி நம்மளோட ராசி, அப்படியே இங்கால தனுசு ராசி, அப்படியே இங்கால மகரம், அப்படியே இங்கிட்டு கும்பம், அப்படியே ஃபைனலாக வந்து மீன ராசி. ஸோ இத்தனை ராசிகளுக்குரிய இதுவும் அப்படி இருக்குது. டைரெக்டாக சூரியன்லேருந்து அப்படியே அந்த வெளிச்சம் அவங்கள்ட்ட அது படக்கூடிய மாதிரி. ஸோ நீங்கள் எங்கேருந்து இந்த அபிஷேகத்துக்குரிய தண்ணி எடுக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா காலுக்குள்ள கைகளால் இப்படியெல்லாம் பச்சை வந்து ஓனான்லாம் வந்து தெரியும். ஓனான் மட்டும் கிடையாதுங்க, இங்கே வந்து நாகங்கள், கருநாகங்கள், அதே மாதிரி இச்சாதாரி நாகங்கள் அப்படி சொல்லி நிறைய இருக்கிறதான்னு சொல்கிறாங்க. இது வந்து காளியம்மனை பூஜிக்கிறதுக்காக வேண்டி திரிசூலம் வச்சு இங்கே வழிபடுறாங்க. ஸோ வழிபாட்டு பொறுத்தளவில் இங்கே எல்லா வழிபாடுகளுமே வந்து மேற்கொள்ளப்படுது. முக்கிய வழிபாடாக வந்து வேலன் முருகனுக்கும் அதே மாதிரி சைவ கடவுளான முதற் கடவுளான எங்களுடைய சிவனுக்கும் வந்து பூஜிக்கப்படுது. அப்படி இந்த கிராமங்கள் ஒட்டு மொத்தமாக வந்து இந்த வேலோடு மலையை சூழ்ந்து தான் வந்து முக்கியமான இடங்கள் இருக்குது. நான் சொல்லக்கூடிய மாதிரி கோராவளி கண்ணகி அம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும். அது வந்து நம்ம அப்படியே கிரானால் வந்து வரணும். கிரான் வந்து இதுக்கு மேலால் இருக்குது. மேலால் அப்படியே மேலே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதி. அதே வழியால் நம்ம அப்படியே போனோன்னு சொன்னால் வந்து அங்கே இருக்கக்கூடியதான் வந்து குடிம்பி மலை. அப்படியே சுற்றி இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மயில் நின்ற மலை அப்படி சொல்லுவாங்க. மயில் தாங்கிய மலை, ஆமாம், மயில் தாங்கிய மலை கோயில் டெம்பிள் அது வந்து அங்கே இருக்குது. அதை இப்போ உங்களுக்கு காண்பிக்க முடியாது. இன்னொரு நாள் நாங்கள் வந்து ஃப்ளக்கிங் பண்ணி காண்பிக்கிறோம். மேக்ஸிமம் நாங்கள் வந்ததே வந்து ஒரே ஒரு நாள் வந்து இங்கே தங்கக்கூடிய மாதிரி. நேற்று ஈவினிங் வந்திருந்தோம், இன்னைக்கு காலையில் போகிற மாதிரி. ஸோ நீங்களும் வந்து ஈவினிங் டைமில் வந்து நைட் இங்கே நின்று காலையில் போகிறது பெட்டர். ஒரே நாளில் வந்துட்டு ஒரே நாளில் போகிறதுல வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்காது. முதல் நாள் வந்து தங்கி நின்றுட்டு நீங்கள் அரிசி பருப்பு கத்திரிக்காய் அப்படி சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு தங்கி இருந்துட்டு நைட்டில் இங்கே வாரது மிக முக்கியம் வந்து சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறது கிடையாது. இங்கே வந்துருந்தீங்க சொன்னால் இந்த மலையிலேருந்து உங்களுக்கு பிடிச்ச நேரத்திலே இருந்து வந்து யாகம் பண்ணுங்கள். கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள். இந்த இயற்கை சத்தங்களை கேட்டாலே உங்களுக்கு போதும். சிவாய என்ற நாமத்தை வந்து சொல்லுங்கள். இல்லையா உங்களுக்கு எந்த ஒரு கடவுள் பிடிக்கும் அந்த கடவுளோட பேரை சொல்லி யாகம் பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்களால் கடவுளை சொல்லி பூஜிக்க முடியாவிட்டாலும் வந்து கண்ணை மூடிட்டு சும்மா இருந்தாலே இந்த இயற்கையோட காற்றும் அப்படியே உடம்புல படும்போது அந்த காற்றும் அதோட சேர்ந்து இந்த இயற்கையிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஒளி ஓசைகளுமே வந்து உங்களோட மனதை வந்து சாந்தப்படுத்தும். அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த இடம். இந்த இடத்துல நாங்கள் கிட்டத்தட்ட வந்து நைட்லாம் வந்திருந்து நாங்கள் யாகங்கள் கொஞ்ச நேரம் தங்கியிருந்து கொஞ்ச நேரம் தூங்கி எழும்பியிருந்தோம். அவ்வளோக்கு மனசுக்கு இனிமையாக இருந்தது. சொன்னால் நானே பெருசாக கடவுள் பற்றியெல்லாம் எதுவுமே பேச மாட்டேன். நானே வந்து இந்த இடத்துல வந்து சாந்தமாக இருக்கலாம் சொல்லி பேசுகிறேன்னு சொன்னால் பாருங்கள், என்னோட மைண்டு வந்து எவ்வளோ கொஞ்சம் கிளியராக இருக்குது சொல்லி வேறு எது பற்றியுமே யோசிக்க மாட்டோம். முழுக்க இந்த இடத்து மட்டும் நம்மளோட மைண்டுக்குள்ளே இந்த இயற்கை, இந்த நேச்சுரல், இந்த இடம், இந்த ஓசையும் தான் ஓடிட்டுருக்கும். அவ்வளோக்கு நல்லா இருக்குது. எனக்கு வந்து இனி நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் மாதத்தில் கண்டிப்பாக 2-3 தடவையோ வீடியோ ஸ்டாக் பண்ணி வீடியோக்கள் எடுத்து வச்சுட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து முதல் நாள் வந்து தங்கி இருந்துட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் போக போகிறேன். அதான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். மாதத்தில் மேக்ஸிமம் 2-3 தடவை ஆச்சு நான் வந்து போகிறேன் இந்த இடத்துக்கு. நான் சொன்ன மாதிரி தண்ணி எடுத்து
உச்சி குளிர வரைக்கும் நீங்கள் ஊற்றணும்னு சொன்னால் இந்த இடத்துல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து போன்ற நிர்மாணங்கள் வந்து செய்து கொண்டு வராங்க. சித்தருடைய காலத்தில் அவங்கள பண்ணதுக்கு அப்புறமா இப்போ மக்களோட வழிபாட்டுக்காக அதை பண்ணுறதுக்காக வேண்டி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வராங்க. இது சித்தர்களோட காலத்தில் வந்து ஒரு குளிக்கக்கூடிய ஒரு குளமாக வந்து அவங்களால வந்து செய்யப்பட்டிருந்திருக்கு அந்த காலத்திலே. ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு வேலோட அமைப்பில் இருக்கும். இந்த குளமும் வந்து அப்படியே ஒரு வேலோட அமைப்பு பாருங்கள். இங்கே கூடின எல்லா விஷயங்களுமே வந்து வேலோட அமைப்பில் தாங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துல தண்ணி அள்ளி கொண்டு போய் அங்கே ஊற்றணும். ஸோ இதை கூட வந்து வளைச்சி கற்களால் கட்டி இதை கொஞ்சம் பெரிதுபடுத்தினா தண்ணி அதிகமாக இருக்கும். அங்கே வந்து சிவனுக்கு வந்து ஊற்றலாம் அப்படிங்கிறது வந்து இவங்கள்ட்ட ஒரு எப்படி சொல்கிறாங்க, அவங்க பிளானாக பண்ணியிருக்காங்க ஐடியாவாக. அது ஒரு நல்லா இருக்குது அந்த ஒரு யோசனை. ஆமாம், என்ன சொன்னால் முதல்ல வந்து இந்த தண்ணிகள் போகாமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்களோட காலத்தில் சித்தர்கள் காலத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கற்கள் அந்த மண்கள் இதெல்லாம் பயன்படுத்தி கட்டுமே கட்டிக்காங்க பாருங்கள். இதே வந்து கருங்கல் இதெல்லாம் வந்து இப்படியே கட்டி விட்டாங்கன்னு சொன்னால் தண்ணி அதிகமாக இருக்கும். அப்படியே வந்து லிங்கங்களுக்கு வந்து நம்ம அபிஷேகங்களும் செய்து விடலாம். அண்ட் இந்த பக்கங்களில் வந்து குறிப்பிட்ட மைல் தூரங்களுக்கு வந்து வனம் தான் சுற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் காடு தான். இங்கேருந்து குடிம்பி மலை வரைக்கும் அதே மாதிரி அப்படி அங்கே காடு. அதுக்கு அந்த பக்கங்களுக்கு தான் சைடில் தான் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய காணிகள் மக்களோட குடியிருப்பு. இதுக்குள்ளெல்லாம் வந்து யாரோட நடமாட்டமும் கிடையாது, விலங்குகளோட நடமாட்டம். ஆனால் இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும் வந்து பாருங்கள், இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும் பார்த்திங்க சொன்னால் கொஞ்சோண்டு விவசாயம் பண்ணுறாங்க. நைட்டு கலர் லைட், அந்த கலர் லைட் பற்றி நூறுது. கலர் லைட் பற்றி நூறு நான் என்னடா அப்படி சொல்லி யோசிச்சேன். நான் வந்து எனக்கு தெரியலை. இப்போ அழகான ஒரு இடம். அதை இன்றைக்கி போய் காண்பிக்க முடியாது, எங்களுக்கு டைம் இல்லை. நான் இன்னொரு நாளைக்கு போய் அவங்ககிட்ட பேட்டி எடுத்து எப்படி இங்கே இருக்கிறீங்க யானைகளுக்கு மத்தியில் அப்படின்லாம் சொல்லி நான் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு வாட்டி நான் காண்பிக்கிறேன். அண்ட் நாங்கள் நைட்டு போன பகுதி இந்த பகுதி தான். இந்த பகுதியால் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தர்கள் தியானம் இருந்த பகுதியெல்லாம் வந்து இருக்குது குகை மாதிரி. ஆனால் அதெல்லாம் வந்து காண்பிக்க முடியாது. வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் ஐயா கிட்ட கேளுங்க, இங்கே இடங்கள் வந்து சுற்றி பார்க்கலாமா, என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியாதுலாம் இல்லை, அவங்க அனுமதி தருவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு போகலாம். என்ன சொன்னால் அதெல்லாம் வந்து சித்தர்கள் வந்து தியானம் இருந்த இடம், குகைகள். அதை நாங்கள் எல்லா விஷயங்களும் வந்து காண்பிக்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை காண்பிக்கலை. வேணும்னா காலப்போக்கில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்களே வந்து பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள். இப்படித்தானே சில விஷயங்கள் இப்போ ஒரு அறைக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயங்களை வந்து நம்ம வெளியில் காட்ட முடியாது தானே. அப்படி இருக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இது வந்து ஒரு கருவறை. இந்த ஒரு விஷயங்கள் வந்து இங்கே பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதுனால அதை வந்து காண்பிக்க முடியாது. இன்றைக்கி பாருங்கள், இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் உருவாக்கப்பட்ட சில ஆலயங்களில் கூட வந்து உள்ள காணொலிகள் எடுக்க முடியாது, இங்கே கேமரா கொண்டு வர முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாமல் வந்து இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து உள்ளே போய் வீடியோ எடுக்கவே விட மாட்டாங்க அந்த இடத்துக்குள்ளலாம். அப்படி இருக்கும்போது வந்து இதெல்லாம் வந்து மிக பொக்கிஷம், அரிய பொக்கிஷங்கள். இதெல்லாம் வந்து காணொலி எடுக்கிறது என்ற வந்து ரேரான விஷயம். இதெல்லாம் காண்பிக்க முடியாது. சில விஷயங்கள் பாதுகாப்பாக இருக்கத்தான் வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ எதை சொல்லலாமே, என்ன சிகிரியாவில் போய் பார்த்துட்டு சொன்னால் உள்ளே வந்து புகைப்படங்கள் இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க அளவே இல்லை. அதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இதெல்லாம் வந்து இப்போ வீடியோ விட்டவங்க எல்லாம் தடை செஞ்சுட்டாங்க. ஆமாம், இப்போ இதெல்லாம் வந்து காண்பிக்க முடியாது. நேரில் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தான் சொல்கிறோம். ஓகே, ஏன்னா எல்லா விஷயங்களையுமே நம்ம வெளியில் காண்பிச்சிட்டா அந்த இடத்துக்கான ஒரு வெகுமதி இல்லாமல் போயிருமே. ஸோ அதனால தான் அடுத்த விஷயம், நீங்கள் கோயிலுக்கு வந்தால் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி சில நடவடிக்கைகளை செய்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம், இப்போ பயணம் செஞ்சு வரும்போது நாங்கள்லாம் ஜீன்ஸோட தான் வந்தோம். அது அந்த இடத்துல எப்பயுமே வேட்டியெல்லாம் கட்டி வாய்க்கு ஓடி அதை வாய்க்க கொண்டு வந்து சேர்க்குறதுலாம் கஷ்டம். நீங்கள் ஜீன்ஸோட வாங்க. பட் இருந்தாலும் இங்கே வந்து தியானம் இருக்கணும்னு சொன்னால் ஒரு வேட்டியும் இதுவும் கொண்டு வாங்க. எப்போவுமே சேட்டை வந்து கழட்டிட்டு இருக்கிற நாளும் என்ன சொன்னால் சுற்றி எல்லாமே மூலிகைகள் அந்த நைட்டில் வந்து இருக்க அதில் காற்றில் அந்த இதுகள் கண்டிப்பாக. உண்மையில் நிறைய பேர் கேட்பாங்க, ஆலயத்துக்குள்ளே வந்து ஏன் சேட்டு காட்டு வரணும் சேட்டு. அதுக்கான காரணம் இருக்குது. அதுதான் வந்து அவங்களே சொல்லுவாங்க. அங்கே வந்து யாகங்கள் அதிகம் வளர்க்குற அவ்வளோ யாகங்களுமே அந்த ஹோமம் வளர்க்குறது வந்து மூலிகைகளால். அந்த மூலிகைகள் வந்து புகையாக வந்து வெளிப்படும் போது நம்மளோட உடம்பில் டைரெக்டாக வந்து படும்போது நம்மளுக்கான சக்தி வந்து கிடைக்கிது, மூலிகை சக்திகள். அதுக்காக வேண்டி தான் சேட்டு காட்டிட்டு உள்ள ஆலயத்துக்குள்ளே வரணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் சேட்டை கழட்டி வந்து யாகம் பண்ணும்போது வந்து தியானம் பண்ணும்போது வந்து வளைச்சிருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே காற்றோட காற்றாக பறவை வந்து நம்ம உடம்புல வந்து படும். அது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சக்தியை கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நம்மளுக்கு. அது சொல்கிறதுக்கான வார்த்தைகள் இல்லைங்க. நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அந்த காலப்போக்கில் இந்த இடங்களில் வந்து மன நிம்மதி தரக்கூடிய மாதிரி சித்தர்கள் வந்து பின்பற்றினா பல விஷயங்களை வந்து இங்கே வந்து செய்கிறதுக்கான இதை வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையில் ஏன்டா சித்தர்கள் கொண்டு வந்தது அவங்க கொண்டு வந்த வழியிலே இருக்கணும். மாற்றங்களை வந்து அதிகம் வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து நேரில் கண்டிப்பாக மிஸ் பண்ண வாங்க. என்னோடய மனசறிஞ்சு நான் போன ஆலயங்களில் எனக்கு திருப்தியான மனசில் வந்து அமைதி தரக்கூடிய ஒரு இடம் அப்படி சொன்னாலும் நான் இந்த ஆலயத்தை வந்து சொல்லுவேன். அதனால தான் நானே சொல்கிறேன், இப்போ மாதத்தில் ஒரு 2 வாட்டியும் 3 வாட்டி இங்கே வந்து ரிலாக்ஸாக இருந்துட்டு போகணும். எவ்வளோ தான் மண்டை ஃப்ரெஷராக பைத்தியமாக இருந்தாலும் வந்து நிறைய சொல்யூஷனை தேடி ஓடும். ஆனால் அதற்கான பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து எனக்கு இதுதான், ப்ரீத்திங் சொல்லுவாங்க, அதாவது தியானம்.
இங்கே வந்து தியானம் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு இதை வந்து நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் வாட்டி நான் வரும்போது வேறு யாராச்சும் வர போகிறீங்க, இப்போ வெளிநாட்டிலலாம் இருந்து நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்ப்பீங்க, இங்கே வந்து பெஸ்ட்டான டெம்பிள் எது தம்பி சாமி கும்பிட்றதுக்கு அப்படி கேட்பீங்க. சாமி கும்பிட்றதுன்றதை தாண்டி இயற்கையான ஒரு வழிபாடு இங்கே இருக்குது, மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு இடம் இங்கே இருக்குது. ஆனால் ட்ராவல் பண்ணுறது விஷயம் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ வெளிநாட்டிலேருந்து யாராச்சும் வர போகிறீங்க தம்பி என்ன அங்கே கூட்டி போங்க அப்படி சொன்னால் கண்டிப்பாக நான் கூட்டி போவேன். ஆனால் அதற்குரிய ஏற்ற மாதிரி இங்கே வரணும். சில விஷயங்கள் இங்கே வந்தால் நம்ம ஓடி ஆடி சந்தோஷமாக ஜாலியாலாம் இருக்க முடியாது. மன நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு இடம். முதல் நாள் ஈவினிங் வந்து நைட்டு இங்கே நின்று நம்ம அரிசி பருப்பு கத்திரிக்காய் மரக்கறின்னு கொண்டு வந்தோம்னா அவங்களே சமைச்சு கொடுப்பாங்க. சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்து தியானம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் போகணும். இங்கே ஃபேன் போட்டு இருக்க மாட்டாங்க, நமக்கு வந்து ஏசி இருக்கும், டாய்லெட் வசதியெல்லாம் அதிகம் இருக்கும், அப்படி சொல்லலாம் வந்து வர முடியாது. அதெல்லாம் வந்து நினச்சிட்டு வரது வந்து நம்ம ஜாலி பண்ண போகிறதுக்கான இடம். பட் இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்தது. ஸோ ஆகையினால எல்லா வசதிகளும் இங்கே இருக்காது. இவ்வளோ தான் என்னால் சொல்லிக்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு இந்த வனத்துக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் வந்து காண்பிக்கிறேன். எல்லா விஷயங்களும் இன்றைக்கி காண்பிக்கலை, ஒரே நாளில் காண்பிக்க முடியாது. இன்னும் சில விஷயங்கள் அமானுஷ்யம் நிறைந்த பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டமாக காண்பிக்கிறேன். உண்மையிலே இந்த ஒரு வனப்பகுதி நிறைய பேருக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து தெரியாமல் இருந்திருக்கும். உண்மையை சொல்லப்போனால் நான் கூட சொல்லியிருந்தேன், என்னோட 26 வயசுக்கு முதல் தடவை வந்து கால் பதிச்ச இடம் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு வனப்பகுதி. உண்மையில் இங்கே எத்தனையோ சித்தர்கள் வந்திருக்காங்க, தவம் புரிஞ்சிருக்காங்க, அவங்களுடைய தவம் வந்துட்டு வெற்றி பரிச்சு இருக்குது. அதுக்கு பிறகு வந்து இங்கே வந்து வழிபட்டவங்களுக்கான வேண்டுதல் வந்து நிறைவேருக்கு. அந்த வரிசையில் நாங்களும் வந்து இந்த இடத்த பார்க்கணும், மக்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டோம். ஸோ எதிர்பாராத விதத்தில் வந்து நண்பனை வந்து சந்திச்சிருக்கேன். வணக்கம். வணக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகரம் சனா, நான் வந்து தமிழகரம் ஆன்லைன் ரேடியோ நான் நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணி பேசியிருப்பேன் வீடியோலாம். வந்து அந்த வானொலியில் வந்து வேலை செய்யும் போது 2 பேரும் வந்து சந்தித்தோம். அதுதான் முதல் சந்திப்பு. அப்போ வந்து வானொலியில் சந்தித்து பேசினதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்றைக்கி தான் பேசுகிறோம். சந்தோஷம். ஓகே, உண்மையில் ஆன்மீக ரீதியில் நீங்கள் ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்கிறீங்க, மக்கள் மத்தியில் வந்து சிவ வழிபாட்டை வந்து கொண்டு போய் சேர்க்குறீங்க. நாங்கள் ஒரு வழியில் வந்து அப்படி எப்படியுமே வந்து அறிவிப்பு துறையில் இருந்து அப்படியே 2 பக்கமாக பிரிஞ்சு ஒவ்வொரு சார் துறையில் வந்து போய்கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ இந்த ஆன்மீக ரீதியில் வந்து நீங்கள் பயணம் மேற்கொள்கிறீங்க, அது இந்த சிவன் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கே வந்து நீங்கள் போகிறீங்க, அதை பற்றி ஏதாச்சும் சொல்கிறீங்களா? தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் முறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. பெற்ற தாய்தினை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும் என்று வள்ளலார் பெருமான் சொன்ன அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த வேலோடு மலையிலே எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. உண்மையிலே எங்களுடைய அன்பு சகோதரர் கூறியது போன்று எம்முடைய ஈழமண்ணை பொறுத்தவரையில் சித்தர்களினுடைய வழிபாடு, வேல் வழிபாடு என்பது சாலச் சிறந்த வழிபாடாக இருக்கின்றது. அதிலும் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அமானுஷ்யங்கள் நிறைந்த வழிபாடாகவும், பொதுவாக கிராமிய வழிபாடாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே உணர்வோடு கலந்து ஒட்டியிருக்கின்ற வழிபாடுகள், இயற்கையுடன் கலந்து ஒட்டியிருக்கின்ற வழிபாடுகள் அதிகமாக இருக்கின்றது எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே. அதிலே பொறுத்தவரையிலே மலை, அதையுடன் தங்கிய வனாந்திர பகுதிகளை ஒட்டியதாக இந்த வேலோடு மலை பகுதி காணப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் நேற்று இரவு சிறப்பான முறையில் இந்த சிவலிங்கேஸ்வர பெருமான் முன்னே இருந்து திருமுறை பாராயணங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொண்டோம். உண்மையிலே நீண்ட நாட்களுக்கு பிறகு கண்ணீர் மல்க இந்த இடத்திலே இருந்து வழிபாடுகளை மேற்கொண்டிருந்தோம். அதற்கான காரணம் இறைவன் தான், இந்த இயற்கை தான். உண்மையிலே இந்த காணொளியினை காண்பித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆர்ஜே தமிழா ஊடகத்தினூடாக நாங்கள் கூறுகின்ற ஒரே ஒரு விடயம்தான், நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரிதான், எந்த இடத்தில் இருந்தாலும் சரிதான், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தருகின்ற ஒரு வாய்ப்பு தான் இந்த காணொளி. கண்டிப்பாக இந்த காணொளியினை கண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அடியவரும், அதாவது ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ், ஒவ்வொரு வியூவர்ஸும் கண்டிப்பாக இந்த இடத்திற்கு வருகை தர வேண்டும், இந்த இடத்தை அனுபவிக்க வேண்டும். அதிகாலையிலே உண்மையிலே இந்த குருவிகளினுடைய சத்தம், பறவைகளினுடைய சத்தம், இந்த விலங்குகளினுடைய ஓசை, இந்த மரங்களினுடைய ஓசையை நாங்கள் அமைதியாக இருந்து கேட்கின்ற பொழுது, எத்தனையோ நாங்கள் வனங்களில் போய் நாங்கள் அமைதியாக கேட்கலாம், ஆனால் தெய்வாம்சம் பொருந்திய ஒரு இடத்திலே இருந்து அதை அனுபவிக்கின்ற பொழுது நாங்கள் செய்த கர்மாக்கள் அனைத்துமே அழிகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. ஆகவே 210 சித்தர்களும் குறிப்பாக 18 சித்தர்களும் வாசம் செய்த ஒரு புண்ணிய பூமியாக இருக்கின்ற எங்களுடைய ஈழமணி திருநாட்டிலே வேலோடு மலை என்பது எங்களுடைய ஈழ தேசத்திற்கு மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறது. அன்பார்ந்த உறவுகளே, நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த இடத்திலே வந்து பார்வையிடுங்கள். குறிப்பாக நாகமலை அங்கு காணப்படுகிறது. இங்கு அதிகமாக எங்களுடைய சித்தர்கள்
எங்கெல்லாம் அதிகமாக வாசம் செய்தார்களோ அங்கெல்லாம் வந்து அமானுஷங்களும் பொக்கிஷங்களும் அற்புதங்களும் நிறைந்து தான் இருக்கும். இந்த வேலோடு மலையை பொறுத்தவரையிலே அந்த நாகமலையை நோக்கித்தான் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். நாகதேவதைகள் வாசம் செய்த ஒரு இடமாகவும், நாங்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நாங்கள் நாகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கும் பழமையான பிராமிய எழுத்துக்கள், தமிழ் பிராமிய எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கிறது. அதுக்கான காரணம் என்ன? முதலிலே எழுத்தறிவோடு ஈழத்தமிழர்கள் குறிப்பாக மட்டக்களப்பு பிரதேசத்திலே எழுத்தறிவுடன் அந்த காலத்திலே இருந்திருக்கிறார்கள். நாகர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த நாகர்களினுடைய வம்சத்திலே வந்த தமிழர்களாகிய நாங்கள் சித்தர்களை நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். நாக வழிபாடினை நாங்கள் மேற்கொள்கின்றோம். இன்று எத்தனையோ மட்டக்களப்பு சார்ந்த பிரதேசங்களிலே நாகக்கண்ணி என்கின்றோம், நாகதம்பிரான் என்கின்றோம். அந்த நாக வழிபாட்டை கிராமியத்துடன் சேர்த்து இறுக்கி பிடித்திருக்கிறோம். அவ்வாறான ஒரு மண்ணாகத்தான் இந்த வேலோடு மலை சித்தர்களுக்காகவும் நாகர்களுக்காகவும் இயற்கைக்காகவும் அன்புக்காகவும் நேசத்திற்காகவும் மனதிலே இருக்கின்ற ரணங்களை எல்லாம் அழிப்பதற்காகவும் இருக்கிறது. அப்படியான ஒரு இடத்திலே நாங்கள் அனைவரும் வர வேண்டும். இன்று நண்பனை நான் சந்தித்தது ஒரு பெரும் மகிழ்ச்சி. இது உண்மையில காலம் சேர்த்து வச்சு சொல்லலாம். கண்டிப்பா. ஏனென்று சொன்னால் பிரகலாதன் அவரை வந்து தமிழக வானொலியில் சந்திக்கும் பொழுது ஒரு ஊடகவியலாளராக சந்தித்தேன். இன்றைக்கு நான் அவரை சந்திக்கும் போது அவர் ஊடகவியலாளர் இல்லை, அவரை ஒரு மனிதாபிமானம் கொண்ட ஒரு சமூக செயற்பாட்டாளராக நான் அவரை பார்க்குறேன். ஏனென்றா அவருடைய காணொளிகளில் எத்தனையோ வாழ்வாதார உதவிகளை, இன்றைக்கும் போக முடியாத இடங்களுக்கு போய் எத்தனையோ உறவுகளுக்கு உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தில் வந்து தெரியாத இடங்களை அவருடைய ஊடகத்தின் மூலமாக வெளிச்சப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான எங்களுடைய இளைஞர்கள் கண்டிப்பாக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மட்டுமல்லாது எங்களுடைய ஈழத்திற்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் தமிழகத்தில், இந்தியாவில் தான் நாங்கள் அதிகமாக பார்ப்போம். இந்த யூடியூப் எல்லாம் செய்து பிரபல்யமாகி மக்களுக்கு சமூக சேவை செய்கிறவங்களை நாங்கள் இந்தியா சேனல்ஸில் தான் பார்த்துருக்கிறோம். ஆனால் குறிப்பாக பிரகலாதன் குறிப்பிட்ட காலத்தில் மற்ற சகோதரர் நம்மட திவா அண்ணா 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பேசும்போது அது 20 நிமிஷம் வீடியோவாக இருந்தாலும் சரிதான், 15 நிமிஷம் இருந்தாலும் சரிதான், 1 மணி நேரம் இருந்தாலும் சரிதான், அதை பார்க்குறதுக்கு நாங்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக அந்த தெய்வான பாட்டி உண்மையில் அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு நாங்களும் ஏதாவது ஒன்று செய்யணும் வேணும் அப்படி என்று சொல்லி எங்களுக்கும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படியான ஒரு சமூக செயற்பாட்டாளரை இன்றைக்கு இந்த மண்ணில் நாங்கள் சந்தித்தது பெரிய சந்தோஷம். நாங்களும் சமூக சேவை செய்கிறோமா, நீங்களும் சமூக செய்கிறீங்க, சமூகத்துக்கு மிக முக்கியமான சேவையை செய்கிறீங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து உண்மையில் தேடி ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களை வந்து வறுமை கொண்டு இருக்கிறவங்க கொஞ்சம் மேல்நிலைக்கு வரதுக்கு தீரும். அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து தமிழர்களுடைய தொன்மைகள் மறைந்து கிடக்குதோ அங்கெல்லாம் வந்து உண்மையில் தமிழும் சைவமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உண்மையில் நம்ம வந்து மார்க்கம் மாறினோம். மார்க்கம்ன்றது வந்து ஒவ்வொரு வருடம் மனசுக்கு பிடிச்சது, அது தனிப்பட்ட ஒரு ஃப்ரீடம், தனிப்பட்ட ஒரு சுதந்திரம். நம்ம எந்த மார்க்கத்தை தழுவணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் மொழி ஒன்று தான். மொழியும் சைவமும் ஒன்றாகத்தான் தோன்றினது லெமூரியா கண்டத்திலே இருந்து, அதாவது குமரி கண்டத்திலே வந்து சைவமும் தமிழும் ஒன்றென ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா இப்போ எங்கெல்லாம் வந்து உண்மையிலே நம்மளுக்கு தெரியாமல் சிவ வழிபாடுகள் மறைந்து கிடக்கிறதோ, எங்களுடைய சைவமும் தமிழும் ஒன்றென்னும் போது சைவத்திற்கு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய சிவனை வந்து வழிபட சொல்லி ஆனால் வந்து எங்கெல்லாம் போய் வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய தமிழையும் சைவத்தையும் வளர்க்க முடியுமோ அங்கெல்லாம் போய் வளர்த்து கொண்டிருக்கிறார். மலையகம் வரைக்கும் நாங்கள் மலையகம் வரைக்கும் போய் உதவி பண்ணுறோமா, அதே மாதிரி மலையகம் வரைக்கும் போய் அங்கே போய் சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி அங்கே வந்து வழிபட செய்ய வச்சிருக்காரு. அந்த எல்லாமே வந்து கடவுள் தான், நான் எதுவுமே கிடையாது. இந்த நேரத்தில் வந்து நான் அதிகமாக நிறைய இடங்களில் சொல்கிற ஒரு விடயத்தை இந்த காணொலியில் சொல்ல ஆசைப்படுறேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அப்பர் சுவாமிகள் படித்த மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேண்டிலும் மூசு வண்டரை பொய்களும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே என்ற அந்த பதிகத்தை படித்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எந்த துன்பமாக இருந்தாலும் சரிதான், அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறவங்க வீசா வரலன்னும் பார்த்து கொண்டிருக்கலாம், நிறைய பேர் வந்து பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலன்னு பார்த்து கொண்டிருக்கலாம், மன கஷ்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம், என்னப்பா இந்த வாழ்க்கை மாறாதா என்றவங்களும் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் இந்த வேலோடு மலையிலிருந்து சொல்கிறேன் ஒரே ஒரு செய்தி, மாசில் வீணையை படித்து கொள்ளுங்கோ, சித்தர்களை இறுக்கமாக பிடிச்சு கொள்ளுங்கோ, நல்ல தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கோ, குடும்பத்தோட இவ்வாறான இயற்கையான இடங்களில் வந்து உங்களுடைய குடும்பத்தோடு சேர்த்து தியானங்களில் இருந்து உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த சிவலிங்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக ஆர்ஜே தமிழாவுடன் இணைந்தும் எதிர்காலத்தில் சிவலிங்க வழிபாடுகளை நாங்கள் செய்வோம். ஏனடா
அவர் அடையாளப்படுத்துகிற இடங்களே நாங்கள் சிவலிங்கங்களை கொண்டு போய் சேர்ப்போம் என்ற நல்ல ஒரு செய்தியை நாங்கள் சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல இருந்து நாங்கள் கண்டிப்பாக. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும், இந்த வேலோடு மலைக்கு கண்டிப்பாக எல்லோரும் வரணும், வழிபடணும். என்ன சொன்னால் நிறைய சித்தர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால. ஆனால் இந்த பகுதிக்கு வரதுங்கிறது வந்து நார்மலாக நம்ம போய் ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணுற மாதிரியோ இல்லை நகர்ப்புறங்களில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரியோ கிடையாது. இந்த வனப்பகுதியில் பல வனவிலங்குகளோட பாதுகாப்போட நடுவில் தான் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ நம்ம பல ஆபத்துக்களை தாண்டி தான் நிறைய அமானுஷ விஷயங்களை சந்திச்சுட்டு தான் பிறகு இங்கே ஒரு விடயம் ஒன்றுக்கு பிறகு அது என்னென்று சொன்னால், சிலர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து லேசாக வந்துட்டு போயிட்டேன் கோயில் ஒரு விடயத்தை நீங்க ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாரம் என்று சொன்னா நாங்க எங்களோட பாவ சுமைகளை நாங்க சுமந்து கொண்டு வாரம், அந்த கர்மாக்களை சுமந்து கொண்டு வாரம். நீங்க அதை உணர்ந்திருப்பீங்க. கதிராம பாத யாத்திரை போகும்போது சிலரை பாருங்க ரொம்ப பாரமான பொருட்களை தூக்குவாங்க, ஆனா லேசா நடந்துட்டு போவாங்க. நாங்க சின்ன வெயிட் தான் தூக்குவோம், எங்களுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா கதிராம பாத யாத்திரை பாதைகள் என்பது நாங்களோட கர்மாக்களை அழிக்கிறது. அந்த இடம் எங்களோட பாவ சுமைகளை நாங்கள் சுமந்துட்டு வரோம். அதை போல் நீங்கள் இங்கே முதல் தரம் வரும்போது உங்களுக்கு கஷ்டப்பட்டு வாரீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பாவங்களை நீங்கள் அழிக்கிறீங்க என்ற அர்த்தம். அதை போல் முறையாக விரதம் இருந்து ஒரு 3 நாட்கள் நாங்கள் மரக்கறியாக இருந்து சுத்தபத்தமாக இருந்து குறைஞ்சது இருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வருகின்ற போது உண்மையிலே ஒரு சொல்லிலடங்காத ஒரு சக்திகளை நாங்கள் ஈர்த்து கொள்ளலாம் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து. கண்டிப்பாக. இரவு கூட வந்து நீங்கள் இடத்துல சிவபுராணம் பாடும்போது நான் கேட்டுட்டு இருந்தேன். நாங்கள் அந்த பகுதியில் போய் கொஞ்சம் அது சில விஷயங்களே சொல்ல இயலாது தானே. நாங்கள் அந்த பகுதியில் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரும்போது இந்த இடத்துல சிவபுராணம் பாடியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையில் நீங்கள் இங்கே வாங்க, சிவ நாமத்தை சொல்லி வந்து தியானம் 1 மணி தியானம் பண்ணி பாருங்கள். எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகல, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. மைண்ட் டிப்ரெஷனுக்கு அந்த சிவபுராணம் பாடினாலே போதும், சிவ நாமத்தை சொன்னாலே போதும். சகோதரனை வந்து சந்தித்தது சந்தோஷம். கண்டினியூ வந்து நாங்கள் பயணம் செய்வோம். அடுத்த விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு காண்பிக்கிறோம். சகோதரனை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். உண்மையில் ஆர்ஜே தமிழாவோடு சேர்த்து எங்களுடைய சிவ பயணம், சிவனுடைய சிவலிங்க பிரதிஷ்டைகளும் நண்பனோட சேர்ந்து தொடரும் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த நல்ல செய்தியையும் இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கொண்டு கண்டிப்பாக ஆர்ஜே தமிழா வீடியோவை எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, நிறைய பேருக்கு இதை அனுப்புங்க, இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏனென்று சொன்னால் சமூகத்தில் வந்து எத்தனையோ நாங்கள் ஒவ்வாத விடயங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சமூகத்துக்கு தேவையான விடயத்தை தேவையான நேரத்தில் தேவையான இளைஞன் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கான சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்து கொள்ளுங்க என்ற விடயத்தையும் ஒரு ஒரு பொதுமகனாக கேட்டு விடைபெறுகின்றோம். நாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தான், எங்கே வேலோடு மலைக்கு வந்தான், இந்த உலகம் உய்ய. நன்றி, வணக்கம். சிவாய நம.